ஒரு படைப்பாளியா, சக மனிதர்களா, இந்த படத்துல இருக்க 2 பேரையுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களை மாற்றின 3 புத்தகம்னா என்ன சொல்லுவீங்க? முதல்ல சொல்ல போகிற புத்தகம் வந்து ரூட்ஸ். நான் வந்து ஒரு 16-17 வயசில் படித்தேன். அலெக்ஸ் ஹேலியுடைய ரூட்ஸ். அது வந்து ஆஃப்ரிக்கன்ஸ் வந்து அமெரிக்காவுக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட ஒரு வரலாறை பேசுகிற ஒரு புத்தகம். அது ஒரு 16-17 வயசில் படித்தேன். இயக்குனர் வெற்றிமாறனுக்கு மனசுக்கு நெருக்கமா ரொம்ப பிடிச்ச ஒரு புத்தகம் இருக்கு. அது என்னன்னா, ரூட்ஸ் பை அலெக்ஸ் ஹெய்லி. தமிழ்ல வேர்கள் அப்படின்னு சின்னத்தம்பி முருகேசன் அப்படின்றவங்களால அது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு, நான் வந்து தமிழ்ல தான் நான் படிச்சேன். தன்னோட 17வது வயசுல வந்து வெற்றிமாறன் வந்து அந்த வேர்கள், ரூட்ஸ் அப்படின்ற புத்தகத்த வந்து படிக்கிறாரு. அப்ப படிச்சோனே, அவருக்கு ஏற்படுத்தின தாக்கம் வந்து, தன்னோட வாழ்நாள் முழுசுமா, தன்ன அந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண புக் வந்து எதுவுமே இல்ல. அப்படின்னு இன்னைக்கும் கூட சொல்லுவாரு. ஏதாவது ஒரு புக் ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு அவர்ட்ட கேட்டாலும், உடனே அவர் வாயில வர வார்த்தை என்ன இருக்கும்னா, ரூட்ஸா தான் இருக்கும். வேர்கள் பத்தி சொல்லணும்னா, 1750 வந்து மேற்கு ஆப்பிரிக்கால குண்டா கிண்டே அப்படின்னு ஒரு கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, அவரு வெள்ளையர்களால கடத்தப்பட்டு, அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த காலத்துல இருந்த வாழ்க்கை முறைகள், அங்க நடத்தப்பட்ட அடிமைத்தனம், முதலாளித்துவம், அந்த பண்ணைகள்ல வந்து மனிதர்கள விலைக்கு வாங்கி, அங்க அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து குண்டா கிண்டே அப்படின்ற கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி தான் இந்த ரூட்ஸோட ஸ்டோரி வந்து ஸ்டார்ட் ஆகும். குண்டா கிண்டே அப்படின்ற கேரக்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, அவரோடதுலருந்து ஒரு 7 தலைமுறைகளுக்கான கதைகள வந்து கதைகள்னு சொல்றத விட நிஜமா நடந்தது. அதாவது எந்த அளவுக்கு அந்த கருப்பின மக்கள், நான் இந்த வேர்ட சொல்றதுக்கு எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. கருப்பின மக்கள் எந்த அளவுக்கு வந்து கீழ்த்தரமா நடத்தப்பட்டாங்க. ஒரு சக மனிதனால கீழ்த்தரமா நடத்தப்பட்டாங்க அப்படின்றத ஒரு அந்த இடத்துல நம்ம இருக்கிற மாரி இருக்கும் அத படிக்கும்போது. ஏன் வந்து புக் படிக்கணும் அப்டின்னா, ஃபர்ஸ்ட் வீடியோல வந்து சொல்லியிருப்பேன். நான் வெளிய வந்து கத்தலாம் செஞ்சிருக்கேன் அப்டின்னு. அது என்னன்னா, இந்த குண்டா கிண்டே அப்டின்ற அந்த மெயின் கேரக்டர் இருக்குல்ல, அவர் வந்து ஏகப்பட்ட விஷயம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. அவருக்கு கிடைக்கிற ஒரு சின்ன சந்தோஷம் வந்து, நமக்கே அப்டியே ஏதோ ஒரு பெரிய ஒரு இத குடுத்த மாரி, அந்த ரிலீஃப் குடுத்த மாரி அவ்ளோ சந்தோஷமா இருக்கும். கஷ்டம்னா வந்து சும்மா அடி வாங்குறது அந்த மாரி கஷ்டம்லாம் இல்ல. என்ன பண்ணுவாங்கன்னா, கப்பல்ல கீழ வந்து நல்லா சங்கிலியால கட்டி, நெறைய பேர கட்டிட்டு, அவங்களுடைய மூத்திரம், அவங்களுடைய ஃபீஸஸ் கூட அவங்களே வாழ வைக்கிறது. ஒரு மாரி அந்த நாத்தம் வந்து நம்ம புக் ரீட் பண்றவங்களுக்கு வந்து அப்படியே தெரியும். அவ்ளோ கஷ்டமா இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட கால்ல இருக்க சதைய அறுக்குறது, ப்ளஸ் தலைகீழா கட்டி வந்து பிறப்புறுப்ப வந்து தீய வச்சு காட்டி இது பண்றது, இதெல்லாம்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஆடுகளமுக்கும், இந்த ரூட்ஸ்‌க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா, அதோட கிரெடிட்ஸ்ல வந்து ரூட்ஸோட நேம வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுக்கு மேஜரான ரீசன் வந்து 2 கேரக்டர் பிளஸ் பிளாட். அதாவது இந்த ரூட்ஸ்ல வந்து ஊடால வந்து சேவல் சண்டை அப்படின்ற ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அதுல 2 கேரக்டர் இருக்கும். ஒண்ணு வந்து மிங்கோ மாமா, இன்னொன்னு வந்து ஜார்ஜ் அப்படின்னு ஒரு குட்டி பையன். மிங்கோ மாமா யாருன்னா, அப்படியே பேட்டைக்காரன் மாரி தான். சேவலோடயே தான் இருப்பாரு. தன்ன பத்தி எந்த ஒரு ஹெல்த் ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு சொல்றத விட, தன்ன பத்தி அந்த உடையில, அந்த மாரி எந்த கான்ஷியஸும் இருக்காது. எப்பவுமே சேவ கூடயே இருப்பாரு. சேவ கூட எந்திரிப்பாரு, சேவ கூடயே தூங்குவாரு. இன்னொரு கேரக்டர் யாருன்னா, நம்மளோட கருப்பு. அதுதான் நம்மளோட ஜார்ஜ். 99த் சாப்டர்ல இந்த ஜார்ஜுக்கு வந்து புரிய வரும். ஆ என்னன்னா, சேவல் மாரி தான் நம்மளோட அப்பா, அம்மா, நானு. இந்த வெள்ளைக்காரங்க வந்து நம்மள கூண்டுல அடைக்கிறாங்க. நம்மள வந்து நம்மள வச்சு காசு சம்பாதிக்கிறாங்க. நம்மள வந்து நம்ம ஃபிட்டா இல்ல அப்டின்னா வந்து நம்மள கழிச்சு விட்டுறாங்க. அதே மாரி தான் நம்மளுடைய அம்மா, அப்பா, நான் இருக்கேன் அப்டின்ற ஒரு கட்டத்துல புரிய வரும்போது, என்ன பண்ணுவாருன்னா, அந்த சீன் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கும். ஒரு தனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு சேவல, தான் வளர்த்த ஒரு சேவல, காட்டுக்குள்ள மத்த கோழிங்களோட வாழட்டும் அப்டின்னு சொல்லி விடுவாரு. அந்த இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். அது வந்து அவனுக்குள்ள ஒரு விடுதலை உணர்வு எழுறத வந்து அங்க காட்டுற மாரி இருக்கும். சேவலும் இந்த கருப்பின மக்கள் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் யூசிங் திஸ் வேர்ட். சேவலும் இந்த கருப்பின மக்களும் ஒண்ணு தான் அப்படின்ற தன்னோட அப்பாவும், நானும் இந்த சேவ மாரி தான். எங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு வந்து புரிய வரும். இந்த புக்க படிக்கும்போது என்ன கிடைச்சுச்சு அப்படின்னா, எல்லாமே கிடைச்சுச்சு. நீங்க அந்த புக்க கண்டிப்பா படிக்க போறீங்க அப்படின்னா, இந்த இந்த பாயிண்ட்ட பார்க்க வேண்டாம்.
ஏன்னா அது ஒரு ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். அந்த 7 தலைமுறைகள் சொன்னேன்ல, அந்த 7வது தலைமுறை தான் வந்து நம்மளுடைய ஆத்தர் அலெக்ஸ் ஹேலி. அந்த கடைசி சாப்டர் 118வது சாப்டர் என்னன்னா, அப்போதான் நம்மளுக்கு தெரிய வரும், ஓகே இவரும் அந்த குண்டா கிண்டேயோட வம்சாவளியில வந்தவர் தான். தன்னோட மக்களை பத்தி சொல்லுவாரு. தான் இந்த நூலை எழுதுனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத சொல்லுவாரு. அந்த சாப்டர் நான் வந்து ஒரு ஈவினிங் படிக்கிறேன். எனக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு.